2 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக தங்க நகை கடன் வாங்குபவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தொடர் எதிர்ப்புகள் வந்த நிலையில் ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை. பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தானின் தூக்கத்தை தொலைத்துவிட்டது. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை என கான்பூர் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜப்பானில் நடைபெற்றது இந்தியாவின் முதல் அதிவேக புல்லட் ரயில் சோதனை ஓட்டம். மும்பை அகமதாபாத் வழித்தடத்தில் 2026ஆம் ஆண்டிற்குள் இயக்கப்படுகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வளசரவாக்கம், ராமாபுரம், போரூர், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழை. பாமக என்பது தனிப்பட்ட நபரின் சொத்தல்ல என்று நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி பேச்சு. தான் பொதுக்குழுவால் தலைவராக தேர்வானவன் என்றும் விளக்கம். கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற, அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். என் அம்மா மீது சிறு துரும்பு கூட படவிட மாட்டேன் என அன்புமணி ராமதாஸ் உருக்கம். தாயின் மீது பாட்டிலை வீசி அன்புமணி தாக்க முயற்சித்ததாக ராமதாஸ் குற்றம் சாட்டி இருந்த நிலையில் உலகத்திலேயே ரொம்ப பிடித்தது அம்மாதான் என அன்புமணி பேச்சு. மயிலம் பாமக எம்எல்ஏ சிவக்குமாரை விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக மொத்தம் 5 மாவட்ட செயலாளர்கள், 2 மாவட்ட தலைவர்கள் நீக்கம். பாமகவின் மாநில பொருளாளர் திலகபாமா கட்சியில் இருந்து நீக்கம். திலகபாமாவுக்கு பதிலாக திருப்பூர் சையத் மன்சூரை மாநில பொருளாளராக நியமித்து நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. பாமக பொருளாளராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திலகபாமா அந்த பதவியில் தொடர்வார். ராமதாஸால் நீக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் அதே பதவியில் தொடர்வார்கள் என அன்புமணி அறிவிப்பு. நீங்கள் நீக்கப்பட்டால் 10 நிமிடத்தில் சேர்க்கப்பட்டதற்கான அறிவிப்பு வரும் என நிர்வாகிகளிடம் அன்புமணி உறுதி. சில குழப்பங்கள் இருக்கிறது, அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என்றும் திட்டவட்டம். தான் தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து மன உளைச்சலில் இருந்தேன். நேற்று முதல் விடுதலை பெற்று சுதந்திரம் அடைந்தேன் என அன்புமணி பேச்சு. நீட் மட்டுமே உலகம் இல்லை, அதை தாண்டியும் உலகம் மிகப்பெரியது என தாவேக விருது விழாவில் விஜய் பேச்சு. குழந்தைகள் அவர்களுக்கு பிடித்த துறையில் சாதித்து காட்டுவார்கள் என நம்பிக்கை. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால இப்பவே உங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு நடக்க இருக்கும் தேர்தலில் வண்டி வண்டியாக பணத்தை கொட்டப் போகிறார்கள் என விஜய் ஆவேசம். தேர்தலுக்கு கொடுக்கும் பணம் முழுவதும் மக்களிடம் கொள்ளையடித்ததுதான் என்றும் குற்றச்சாட்டு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான்.
என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். பெரியாருக்கு சாதிச்சாயம் பூச முற்படுவது கண்டனத்திற்குரியது. யுபிஎஸ்சி தேர்வில் பெரியார் குறித்த கேள்வி சர்ச்சையானதை குறிப்பிட்டு விஜய் பேச்சு. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். முகமது அலி ஜின்னாவுக்கு எழுதிய கடிதங்களில் பெரியாரே நாயக்கர் என்றுதான் கையெழுத்திட்டார். பெரியார் மீது சாதிச்சாயம் பூசப்படுவதாக விஜய் பேசிய நிலையில் சீமான் கருத்து. திருக்குறள் ஒரு ஆன்மீக புத்தகம் என திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பேச்சு. சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய துறவி திருவள்ளுவர் என்றும் கருத்து. கேரள கப்பல் விபத்தை தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். கடற்கரை பகுதிகளில் ஒதுங்கும் பிளாஸ்டிக் துகள்கள் மற்றும் இதர பொருட்களை அகற்ற மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக 2வது நாளாக அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சென்னை உட்பட 21 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பங்கேற்பு. மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு இயக்குனர் P. வாசு, நடிகை கோவை சரளா நேரில் அஞ்சலி. நடிகர்கள் பாண்டியராஜன், தலைவாசல் விஜய் உள்ளிட்டோரும் மலர் மாலை வைத்து மரியாதை. சென்னை சிட்லப்பாக்கத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் கத்தி முனையில் தாலி செயின் பறிப்பு. அப்பகுதியில் உள்ள CCTV காட்சியை சேகரித்து குற்றவாளியை தேடி வரும் போலீசார். திருவாரூரில் 2 ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் செய்த பெண் மரணம். பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே ஆற்றில் சிக்கிய SUV கார். வளர்ப்பு யானையின் உதவியுடன் கார் மீட்பு. നമ്മളെ വടം വലിയ വേറെ ഒന്നും നോക്കണ്ട. ഇവിടെ പിടിച്ചോട് ടൈറ്ററോ ആ പോറ്റങ്ങണ്ട്. എന്ത് ഫോർച്യൂണറാണ് നമുക്ക്. 2 ഫോർച്യൂണർ ഉണ്ട് അങ്ങനെ വലിക്കാം. ஒடிஷாவில் லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் இருந்து தப்பிக்க ஜன்னல் வழியாக கட்டுக்கட்டாக பணத்தை வீசி எறிந்த தலைமை பொறியாளர். சுமார் 2 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை.